அது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வந்து பண்ணது வாங்காமல் பண்ணுறீங்க. இதோட 3வது முறை எங்கள் கம்பெனியில் நீங்கள் பண்ணுறீங்க. பாதுகாப்புக்குலாம் நீங்கள் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இது ஒரு வாய்ப்பு, தெரிஞ்ச ஒரு உதவி செய்கிறோம், அவ்வளோதான். தேங்க்யூ. வீட்லேயும் வந்து பண்ணி இங்கே பண்ணிக்கிறீங்கன்னா தேங்க்ஸ். இப்போ பசங்க உள்ள போக சொல்ல பசங்க பார்த்துட்டாங்க. உள்ள போய் பார்த்தாங்க, மேலே ஏறி பார்க்க சொன்னேன், கன்ஃபார்ம் பண்ணுறது. அப்புறம் உள்ள இந்த ஷீட் எடுத்துருவீங்களா? இந்த கம்பெனியில் இங்கே பாம்புன்னு சொல்லி நம்மளை பகலில் கூப்பிட்டப்போ உள்ளே போய் பார்த்தா ஒரு பெரிய பாம்பு. ஆனால் இது வந்து சாரை பாம்பு, ஆங்கிலத்தில் ரேட் ஸ்னேக்னு சொல்லுவாங்க. பல பதிவுலாம் நம்ம பார்த்துருக்குறோம். இந்த பாம்பு முற்றிலும் விஷமற்ற நஞ்சற்ற ஒரு பாம்பு. அதனால் இதை வந்து நம்ம கொஞ்சம் இயல்பாகவே அது கூடுதல் பாதுகாப்பு இல்லாமல் எந்தவித கருவியின் துணையும் இல்லாமல் கையிலேயே பிடிக்கிறோம். ஏன்னா அது நஞ்சற்ற பாம்பு, கடித்தால் வலி இருக்கும், அவ்வளோதான ஒழிய வேறு எந்த விளைவும் ஏற்படாது, புற விளைவு கூட ஏற்படாது. இது எலிகளை மிக விரும்பி உண்ணக்கூடிய பாம்பு. இதே கம்பெனியில் திரும்ப இரவு பாம்புன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அப்போது போய் பார்த்தா அது வந்து பெரிய வளர்ந்த நல்ல பாம்பு. இது நன்கு வளர்ந்த ஒரு பெரிய நல்ல பாம்பு, நியூரோடாக்சிக் என்ற கடுமையான விஷயத்தை கொண்டது. இது இங்கேருந்து தப்பிச்சிருச்சுன்னா அங்கே நிறைய பொருட்கள் இருக்குது, எங்கே வேணாலும் போய் ஹைடாகவும் நமக்கு வேலை அதிகமாகிடும். அப்போது வந்து நம்ம குழுவில் உள்ள தம்பி ரமேஷ் வந்து இலகுவாக அந்த பாம்புக்கும் வலிக்காமல் ரொம்ப மென்மையாக அந்த ஸ்டிக்கை போட்டு முதல்ல அதை ஹோல்ட் பண்ணிடுறாரு. அப்புறம் நம்ம அதை வந்து மேனுவலாக ஹேண்டில் பண்ணுறோம்.